திருச்சிற்றம்பலம். கும்பதரு தென்னுமணி கசிபாகி ஒன்கடலில் தேனமுத உணர்பூரீன் இன்பரதத்தே பருகி பலகாலும் எந்த உயிர்காதரவு தருள்வாயேன் தம்பிதனுக்காக வனத்து அனைவோனே தந்தை வளத்தாளருள் கை கனியோ நேம் அன்பதமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்து ஆனைமுக பெருமாளே. அன்னை கலைவாணியுடைய திருவடிகள் போற்றி போற்றி. எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடை நடந்தவர் பாண்டி குருமணிநாதர் திருவடிகளையும் எல்லாம் அல்ல சிவகாமி அம்மையுடன் கூத்த பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழி மிகிலால் வழங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும் என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றதற்கும் வணக்கம் குருநாதர் திண்டுக்கல் சின்ராஜையாவுடைய திருவடிகளையும் மனமொழி மிகிலால் வழங்குகின்றேன். பாண்டி குருமணிநாதர் அடிமை அஸ்ட்ரோ சதீஷ்குமார் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். மென்மேலும் ஜோதிட சம்பந்தமான உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வியல் சம்பந்தமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களோடு என்றுமே துணை இருப்போம் என்று சொல்லி இன்று நாம் பார்க்க போறது சந்திராஷ்டமம். இப்ப இன்னைக்கு உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம நாள் அப்படின்னா என்ன, அது எந்த வகையில பாதிப்பை கொடுக்குது, சந்திராஷ்டம நாள்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போமா. சந்திராஷ்டமம் யாருக்கு அதிக பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது பார்ப்போமா. சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் பயணிக்கக்கூடிய காலம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் பயணிக்கக்கூடிய காலம். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இப்போ சந்திராஷ்டமம் நாள் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு, ஏன்னா 2.5 நட்சத்திரங்கள் சேர்ந்தது ஒரு ராசி. அப்போ ஒரு 20 மணி நேரம் சந்திராஷ்டமம் என்பது துல்லியமாக ஒரு மனிதனுக்கு இருக்கும். இப்போ நேற்றே சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது அப்படின்னா உத்திரட்டாதி ரேவதிக்கு, நேற்று உத்திரட்டாதிக்கு புரட்டாதியில் ஆரம்பிச்சு 4ஆம் பாதத்தில் ஆரம்பிச்சு உத்திரட்டாதி நிகழ்ந்து இப்ப ரேவதிக்கு வந்து நிற்கும். இப்ப இந்த சந்திராஷ்டம நாள்ல என்ன நடக்குது அப்படின்னு போகும்போது, நம்முடைய உடம்பு அப்படிங்கிறது 5 வகையான சரீரங்களை கொண்டது, உடம்புகளை கொண்டது. மீண்டும் மீண்டும் இதைதான் சொல்றேன். கொஞ்சம் சித்தாந்த தொழில் கலக்கறதுனால நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இதா இருக்குன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் ஆழ்ந்து பாருங்க. இந்த வீடியோ 2 தடவை பாருங்க, என்ன நடக்குது அப்படின்னு மெடிக்கல் ரீதியா சயின்ஸ் ரீதியா உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் கிடைக்கும். புரியுது? அப்போ நம்முடைய உடம்பு அப்படிங்கிறது 5 வகையான சரீரங்களை கொண்டது. ரொம்ப ஸ்கிரீன் ஷேர் போலாமா? போலாமே. சொன்னா கொஞ்சம் புரியுங்க. அப்போ 5 வகையான சரீரங்களை கொண்டது நம்முடைய உடம்பு. அந்த உடம்பு பாத்தீங்கன்னா ஆனந்த உடல். நம்ம மேல காட்டுறோம் பாருங்க, இது ஆனந்த உடல். இது அன்னமய உடல். மேல காட்டக்கூடியது அன்னமய உடல். இப்போ ஆனந்த் மேல காட்டக்கூடியது ஆனந்த உடல், அதாவது இதுதான் உயிர், உயிர் நிற்கக்கூடிய இடம். அப்போ இந்த உயிர் நிற்கக்கூடிய இடம் சூரியனுக்கு சம்பந்தப்பட்டது. ஆனந்த உடல் அப்படிங்கிறது உடைய ஆத்மா நிற்கக்கூடிய ஒரு சரீரம். அதுக்கு அடுத்த உடல் அப்படிங்கிறது இந்த ரவுண்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆனந்த உடல், அதுக்கப்புறம் விஞ்ஞான உடல், கஞ்சுக சரீரம், இது குருவுக்கு சொந்தமானது. அதுக்கு அடுத்தது மனோ உடல், மென்டல் பாடி அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இந்த மென்டல் பாடி அப்படிங்கிறது சந்திரனுக்கு தொடர்புடையது.
இந்த மென்டல் பாடியில் தான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய 4 அந்த கரணங்கள் இருக்கு. மனம் என்கிறது மனசு, புத்தி என்கிறது நம்ம செயல்படக்கூடிய ஒரு அஹ், என்ன சொல்றது, புத்தி, அறிவு. அறிவு வேற, அறிவு குருவோட இருக்கு. இது புத்தி. அதுக்கப்புறம் சித்தம் அப்படிங்கிறது ஒரு பதிவு கருவி. அது இருக்கு, ஒரு மெமரி கார்டு அது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹார்ட் டிஸ்க் அதில் இருக்கு. அந்த மன உடல் தான் ஹார்ட் டிஸ்க் இருக்கு, மன உடலுக்குள்ள தான். அப்புறம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிற தன்முனைப்பு அதுக்குள்ள இருக்கு. தன்முனைப்பு அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்கு. நம்மளுடைய செயல்பாட்டுக்கு எந்த ஒரு இதுக்கும் தன்முனைப்பு இருந்தாதான், நான் இதை செய்யறேன், நான் இதை பண்ணணும் அப்படிங்கிற தன்முனைப்பு. அதாவது நான் என்ற உணர்வு, நான் எழுகிறேன், நான் செய்கிறேன், நான் நடக்கிறேன், அந்த ஒரு ஒரு ஆன்மா அதை பற்றி தான் எழுந்து நிற்கும். நான் உட்கார்றப்பா, நான் எந்திரிக்கிறப்பான்னு சொல்றதே அந்த தன்முனைப்பு இருந்தால் தான். அந்த அந்த அகங்கார வேலை செய்யலைன்னா போட்டது போட்டவாக வரும். அதனாலதான் அகங்காரம் அற்று போன மகான்கள் எல்லாமே அப்படியே நெஸ்டிலுக்கு வந்தா அவங்க வாட்டுக்கு வந்துடுறாங்க. இருக்கிறதே தெரியுது. அவங்க எதை கண்டும் எந்த சூழ்நிலை கண்டும் அவங்களால ஒரு உ- இந்த 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 பிசிக்கல் இந்த இந்த பாடியில வந்து அவங்களால எந்த ஒரு உணர்வையும் தொட முடியல. எந்த ஒரு உணர்வையும் அவங்கள டச் பண்ணல, அவங்களுடைய ஆத்மாவை டச் பண்ணல அப்படின்னா அகங்காரம் அற்று போறதுனாலதான். நமக்கு வந்து நம்ம கண்ணுல பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பொருளை வைத்து நம்முடைய உணர்வுகள், நம்முடைய உடம்பு வேலை செய்யுது. ஒருத்தர் கண்ணில் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய உடம்பு, நம்முடைய மனசு வேலை செய்யுது. என்ன பொருளை பார்க்குறோமோ, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு அழகான பொருளை பார்க்கும்போது அதன் மேல ஒரு மாற்றம் வருது. அதே மாதிரி ஒரு அசிங்கமான பொருளை பார்க்கும்போது ஒரு அருவருப்பு வருது. இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது நமக்கு வருது அப்படின்னா அந்த அகங்காரம் அப்படிங்கிற தன்மையை வச்சுதான். மகான்களுக்கு ஏன் அந்த மாற்றம் வருது வரல அப்படின்னா அகங்காரம் உள்ளடக்கி மமகாரம் ஒழித்து. அவங்க அகங்காரம், மமகாரம், அதாவது நான் என்ற தன்மையும் இது என்னுடையது என்ற தன்மையும் அவங்களுக்கு இல்ல. நம்ம நம்ம இப்ப என்னோட மவுசை தூக்கிட்டு யாராவது ஓடுனான்னு வச்சுக்கோங்க, என் மவுசை தூக்கிட்டு ஓடுறா நான் துரத்துவேன். ஏன்னா இது மமகாரம் எனக்கு இருக்கு, இது என்னுடையது என்பது மமகாரம். அவங்களுக்கு அது இல்ல. எதை தூக்கிட்டு போனா என்ன அப்படிங்கிற தன்மையில் அவங்க இருக்காங்க. அப்போ அந்த நான் என்ற உணர்வை கொடுக்கக்கூடியது அகங்காரம். அதுவும் அதுக்குள்ளதான் இருக்கு, மென்டல் பாடியில. நமக்கு பெரும்பகுதி நமக்கு தொந்தரவே இந்த மென்டல் பாடி தாங்க. நமக்கு பிரச்சனை கொடுக்கறதே மென்டல் பாடி தான். இது மனோ உடல் என்று பேர். இந்த மனோ உடல் அடங்கிருச்சுன்னா அது இறையாண்மைக்குள்ள போய் சேர்ந்துடும். ஆன்மா. அதே மாதிரி பைத்தியங்களுக்கு மன உடல் வேலை செய்யாது. 2 நிலையில வேலை செய்யாது மன உடல். ஒண்ணு பைத்தியத்துக்கு வேலை செய்யாது, இன்னொன்னு ஞானி. இவங்களை தவிர எல்லாருக்கும் மன உடல் வேலை செய்யும். இந்த மன உடல் வேலை செஞ்சா கஷ்டம் தான். பைத்தியங்களுக்கு கஷ்டம் தெரியாது. இதுல கிடக்குறோம், அதுல கிடக்குறோம், சாக்கடையில் கிடக்குறோம், இல்ல கெட்டு போனதை சாப்பிடுறோம் அப்படிங்கிற உணர்வு பைத்தியங்களுக்கு இருக்காது. மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருக்காது. ஆச்சுங்களா? அப்போ அஹ், என்ன சொல்றது, அதான் சொல்லுவேன். ஒரு மனித நம்ம நம்ம வந்து இறைவனுடைய திருவடியை அடையணும் அப்படின்னா என்ன சொல்றது, இதெல்லாம் பைத்தியார் மாதிரி இருக்கலாம். அப்போ அந்த பைத்தியம் என்பது அதுவும் ஒரு ஆனந்த நிலைதான். அவங்கள பார்த்து நம்ம தப்பா சொல்லக்கூடாது. அது அவங்களுக்கு ஒரு, அந்த ஆன்மாவுக்கு வந்து ஒரு 50 தெரியாம அது ஒரு ஆனந்த நிலை இருக்கு. அது ஒரு நிலை போகுது. அதே போல கடவுள் மேல ஒரு அன்பு அதிகமானா அவன் மேல போயிடுவோம். ஒரு பொண்ணு மேல அன்பானா பொண்ணு மேல போயிடுவோம். ஒரு பொருள் மேல அன்பு பொண்ணு மேல போயிடுவோம். யாரும் ஒவ்வொரு பைத்தியம் நடந்தலாம். ஆனா நாம ஒரு குறிப்பிட்ட லட்சியங்களை வச்சு பைத்தியமா நம்பிக்கிறதுனால நமக்கு அந்த துன்பம், துன்பம் வந்து நம்ம ஞானிகள் மகான்கள் பரபிரமத்தை நோக்கி அவன் மேல பைத்தியமாகறதுனால அவங்களுக்கு அது எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கிறது. அப்போ மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மன உடல் வேலை செய்யும். இந்த மென்டல் பாடியில அதுக்கு அடுத்தது பிராண உடல். அதுதான் நம்முடைய சுவாச உடல் சொல்லுது. காற்று உடல் 10 விதமான வாய்ப்புகளாக காற்று. இந்த உடல் அப்படிங்கிறது பிராண உடல். இந்த பிராண உடல் தான் நமக்கு நோய்களையோ குணப்படுத்துறதோ, இந்த உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாதிப்பு, இந்த உடம்பு கேஸ்
இப்ப தலை அது பூரா காற்று வரும். அதுக்கப்புறம் அன்ன வரும். இந்த நம்ம சாப்பிடக்கூடிய உணவால் வரக்கூடிய உடம்பு தான் நம்ம உயிர் கழிவுக்கு அப்புறம் ஒண்ணு மண்ணுக்கு இரையாகும், இல்லைன்னா ஹம், அக்னிக்கு இரையாகும். இப்போ இந்த சந்திராஷ்டம நாள் என்ன நடக்குது அப்படின்னா, சொல்றாங்க, இந்த மனோ உடல் எப்படி செல்போன்ல ஒரு சிம் போட்டீங்கன்னா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. இந்த சிம் கார்டுக்கும் எங்கேயும் உள்ள சேட்டலைட்டுக்கும் ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் கனெக்ட் ஆகுது. அதே போல நம்முடைய மன உடலை ஆளக்கூடிய முதன்மை பொறுப்பு சந்திரன். சந்திரன் இந்த இந்த சந்திரன் தான் நம்முடைய மனதில் எண்ணங்களை தோற்றுவிக்கும். அவன் தான் நம்முடைய எண்ணங்களை உருவாக்க. அப்போ இந்த மனம் அப்படிங்கிற விஷயத்துல எண்ணங்கள் எழுகின்றனால தான் நம்மளுடைய செயல்பாடு துரிதமாகவோ அல்லது தவறாகவோ நடப்பதற்கு காரணம். அப்போ அந்த சந்திரனுக்கும் அண்டத்தில் உள்ள சந்திரனாகிய வான்மண்டலத்தில் உள்ள சந்திரனுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வேணும். அந்த மனம் சரியா தேவை. இப்போ இந்த சந்திராஷ்டம நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இங்க பாருங்க, இது மன உடல். இந்த மன உடல்ல சந்திரன் நீர் எல்லாத்துக்கும் சந்திரன் நீர் கிரகம். இந்த மன உடல்ல அண்டத்தில் உள்ள சந்திரன் அவர் தான் ராசி மண்டலத்துல பயணிச்சிருக்கார். அவர் இப்ப நீங்க குறிப்பிட்ட மீனராசியில பிறந்திருக்கீங்க. இது மீனராசி. மீனராசி அப்போ மீனராசியில் பிறந்த நீங்க உங்களுக்கு 8வது ராசி என்ன ராசி? துலா. இப்ப துலா ராசியில சந்திரன் பயணிக்கிறார். 1, 2, 3, 4 துலா ராசியில பயணிக்கிறார். இப்ப இந்த துலா ராசி அப்படிங்கிறது நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், இது மீனராசி அப்படின்ட்டு. நீங்க ஒரு உங்க ராசிக்கு 8வது ராசியில் பயணிக்கிறான்னு, உங்க ராசிக்கு 8வது ராசியில் பயணிக்கும் போது முதல் 7 ராசிகள் பகல் பொழுது. 8வது ராசி அப்படிங்கிறது அஸ்தமன ராசி அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் ஒரு ஜாதகத்துல 8ஆம் இடத்துல லக்னாவதி இருக்கும் பொழுது இங்க அஸ்தமனமாய் இன்னொரு இடத்துல உதயமாகலான்னு இருப்பான். அப்போ நீ வெளிநாட்டுக்கு போயிரு. இப்ப சூரியனுக்கு அஸ்தமனம் ஆனார்னா அவர் மறைஞ்சிடறது இல்லை, அவர் இன்னொரு நாட்டுல உதயமாகிறார். அப்ப அப்போ நீ இங்க இருக்காத, உனக்கு வெளிச்சம் இருக்குன்னா வெளிநாட்டுல இருக்கு, அங்க ஓடிடு, அங்க போயிடு, நீ நல்லா இருக்க அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது அஸ்தமனம் ஆகக்கூடிய நேரம், இருள் சூழ்ந்த நேரம். உன்னுடைய மனோச்சந்திரனுக்கும் அண்டத்தில் உள்ள சந்திரனுக்கும் கனெக்டிவிட்டி கட் ஆகக்கூடிய நேரம். அப்போ அந்த ஒரு காலங்கள் அப்படிங்கிற போகும்போது நம்முடைய மனதில் உள்ள எப்படி செல்போன் என்னதான் சிம் கார்டு போட்டாலும், என்னதான் செல்போன் 1 லட்சம் ரூபாய்க்கு ஆப்பிள் போன் வாங்கினாலும் வேலை செய்யாது. அங்க சேட்டலைட்டினுடைய தொடர்பு இல்லாம வேலை செய்யாது. அதுபோல சந்திரனுடைய அண்டத்தில் உள்ள சந்திரனுடைய தொடர்பு இல்லாமல் நம்முடைய மன உடம்பு வேலை செய்யாது. சந்திரன் நீர் கிரகம். இந்த நீர் கிரகம் கனெக்டிவிட்டி கட்டானோடனே என்னன்னா உடம்புல கடற்கரை நீர் சத்து குறையும். உடம்புல நீர் சத்து குறையும். நீர் சத்து இப்படி குறைஞ்சிடும். அதனாலதான் சந்திராஷ்டம நாட்கள்ல நீர் சத்து குறைந்தாலே உடம்புல சுகர் குறையும், சால்ட் குறையும். சுகரும் சால்ட் குறையும் போது என்னங்கன்னா நம்முடைய மூளை சரியா இயங்காது. நம்முடைய மூளை சரியா இயங்காது. ஒரு மன அழுத்தம், ஒரு மன வலி, இந்த இடத்துல யாரோ ஏதோ பார்க்க தூக்கி வச்ச மாதிரி இந்த இடம் பூரா அந்த அன்னைக்கு ஒரு திருப்தியான செயல்பாடுகள் இருக்காது. ஒரு ஒரு டென்ஷன்லயே ஓடிட்டு இருப்போம். நம்முடைய மூளை ஒரு திரவத்துக்குள்ளதான் இருக்கு. அதில் உள்ள திரவங்கள் இருக்கக்கூடிய ஹார்மோனுடைய விகிதாச்சாரம் மாறுபடும் அந்த அன்னைக்கு. இது உள்ள உண்மைங்க. அதாவது
கடவுள் வந்து இந்த மனிதனுடைய படைப்பை சித்தாந்தத்தோடு ஒப்பிட்டு படைப்பை பார்த்தீங்கன்னா வியந்துருவீங்க. இறைவன் எவ்வளவு அவனுடைய படைப்பு வியப்பானது அப்படின்னு. அப்போ உடம்புல நீர்ச்சத்து குறைஞ்சிரும். நீர்ச்சத்து குறைஞ்ச நமக்கு அந்த ஒரு மாதிரி தலை பாரம், தலைவலி, இல்லை வந்து ஒரு டென்ஷன். அந்த அன்னைக்கு நம்ம பேசினாலே பிரச்சனைகள், சங்கடங்கள் போடும். அப்ப நம்ம அளவோடு பேசணும். அந்த அன்னைக்கு வந்து தேவையில்லாம ஒரு மௌன விரதத்தை கடைபிடிக்கலாம். மௌன விரதம் வந்து பேசாமல் இருப்பது மட்டுமல்ல, மனதையே அப்படியே அடக்குவது. அந்த அன்னைக்கு சால்ட் அண்ட் சுகர் கலந்த வாட்டர். ஒரு தண்ணி, ஆபீஸ் போறீங்க, நீங்க போய் ஆகணும். அதே மாதிரி ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறீங்க, போய் ஆகணும். உப்பும் சர்க்கரையும் கலந்த தண்ணி எடுத்துட்டு போயிட்டு அந்த தண்ணியை டிராப் டிராப்பா நீங்க குடிக்கலாம். அது வந்து உங்க உடம்ப சமநிலைப்படுத்தும், ஓரளவுக்கு மனநிலையை சரி பண்ணும். அதுதான் பிரச்சனை. இந்த சந்திராஷ்டமம் யாருக்கு பாதிக்குது அப்படின்னா, யாருடைய ஜாதகத்துல சந்திரன் முழு பலவீனமாக தேய்விரையில் இருக்கின்றதோ, ஏன்னா ஏற்கனவே அந்த சந்திரன் பலம் இல்லாதவர், இல்ல நம்முடைய பிண்டத்தில் உள்ள சந்திரன் பலம் இல்லாதவர், நம்ம உடம்பில் உள்ள சந்திரன் பலம் இல்லாதவர். அப்போ அந்த தேய்பிரையா இருக்கிற சந்திரன் உள்ளவர்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி சந்திரன் ராகு கேது சனியோடு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அதிக பாதிப்புகளை அவங்களுக்கு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். எதனால பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா, இந்த ராகு கேது சனி மூன்று கிரகங்களுமே இருள் கிரகங்கள். ஏற்கனவே ஒரு இருள் கிரகம் பயணிக்குது அவங்களுடைய சந்திரன் மீது. இப்போ இந்த அண்டத்தில் உள்ள சந்திரனுக்கும் பிண்டத்தில் உள்ள சந்திரனுக்கும் கனெக்டிவிட்டி கட்டான உடனே கடுமையான ஒரு சந்திராஷ்டம நாட்கள்ல கடுமையான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்போ யாருக்கு சந்திரன் ராகு கேது சனியோடு சேர்ந்திருக்கோ, யாருக்கு தேய்வரை சந்திரனாக, அது முழு அமாவாசை சந்திரனாக, ஒளியில்லா சந்திரனாக இருக்கும் பொழுது இவர்கள் சந்திராஷ்டம நாட்கள்ல கவனமா இருக்கும். பௌர்ணமி சந்திரனா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் குறைவு, அமாவாசை சந்திரனா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போ இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல இவங்க தான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஆட்கள். சரி, சந்திராஷ்டம நாட்கள்ல என்ன சார், அதுக்காக வழிபாடு இருக்கா சார் அப்படின்னா இருக்கு. சந்திராஷ்டம நாட்கள்ல வழிபாடு கட்டாயம் செய்யணும். எந்த மாதிரி வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் அப்படிங்கிறது இருக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் என்னென்ன வழிபாடுகள் அப்படிங்கிற போது சொல்றேன். நம்முடைய உடம்பு அப்படிங்கிறதே ஒரு, என்ன சொல்றது, ஒரு, அதாவது ஒரு நமக்கு அப்பாற்பட்டு மின்காந்த அலைகளால், நுண்ணலைகளால், அணுக்களால், பிரபஞ்சத்தில் உள்ள கிரக காந்த ஆற்றலால் இயங்கக்கூடியதுதான். எல்லாமே அவங்க கையில, ரிமோட் கண்ட்ரோல் அவங்க கையில. அதனாலதான் நம்முடைய பெரியவங்க சொல்லுவாங்க, ஆட்டி வைத்தால் ஆடாதவன் யார் ஒருவரோ, ஓட்டு வித்தால் ஓடாதவன் யார் ஒருவரோ, அடக்கு வித்தால் அடங்காதவன் யார் ஒருவரோ. நம்முடைய அருளாளர்களுடைய வாக்கு. சாமி அடக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா எத்தனை பெரிய ஆளும் அடங்கித்தான் ஆகணும். ஆட்டி வைக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா ஆடித்தான் ஆகணும். பாட்டு வித்தால் பாடாதவர் யார் ஒருவர். எல்லாமே அவன் செயல், நம் கையில ஒண்ணுமே இல்லை. புரியுதுங்களா? அப்போ மேச ராசிக்காரங்க, இவங்களுக்கு சந்திராஷ்டமம் எங்க ஏற்படும்? மேச ராசிக்கு சொல்லுங்க. மேச ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எங்க ஏற்படும் அப்படின்னா, விருச்சிகத்துல ஏற்படும். விருச்சிகத்துல சந்திரன் பயணிக்கும் பொழுது மேசராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இவங்க ஐயப்பனை வழிபடுங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு தனுசு ராசியில வெங்கடாஜலபதியை வழிபடுங்க. கடகராசிக்காரங்க பரமேஸ்வரனை வழிபடுங்க, சிவபெருமான வழிபடுங்க. சிம்மராசிக்காரங்க சரஸ்வதியை வழிபடுங்க. கன்னிராசிக்காரங்க முருகனை வழிபடுங்க. அதே துளாராசிக்காரங்களுக்கு
சந்திராஷ்டமம் எங்க ஏற்படும்? துலா ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது எங்க ஏற்படும் சொல்லுங்க? ரிஷபத்துல ஏற்படும். அப்போ அவங்க மீனாட்சி அம்மனை வழிபடுங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் எங்க ஏற்படும்? மிதுனத்துல அவங்க மகாவிஷ்ணுவை வழிபடுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் எங்க ஏற்படும்? கடகத்துல ஏற்படும். ஆதிபராசக்தியை வழிபடுங்க. மகர ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் எங்க ஏற்படும்? மகரத்திற்கு சந்திராஷ்டமம் சிம்மத்துல ஏற்படும். அம்பாளை வழிபடுங்க. கும்பராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் எங்க ஏற்படும்? கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது கன்னி ராசியில ஏற்படும். அப்போ அவங்க மகாலட்சுமியை வழிபடுங்க. மீனராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் எங்க ஏற்படும்? துலாத்துல ஏற்படும். அவங்க சரஸ்வதி தேவியை வழிபடுங்க. இப்படி வழிபாடுகளை செஞ்சுட்டு அந்த அன்னைக்கு ஜில்லுன்னு தண்ணியில குளிக்கிறது, சால்ட் அண்ட் சுகர் வாட்டர் குடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணிக்கும் பொழுது நல்லா இருக்கும். சந்திராஷ்டமம் அன்னைக்கு மருத்துவமனைக்கு ஒரு புதிய நோய்க்காக டெஸ்ட்டுக்கு போகாதீங்க. போனீங்கன்னா அதாவது உங்களையும் அறியாமல் மாட்டிப்பீங்க. அதே மாதிரி புது பொருட்கள் வாங்காதீங்க. ஒரு ஆர்டர் போடாதீங்க. சந்திராஷ்டமம் அன்னைக்கு உங்களால யூகிச்சு இது பண்ண முடியாது. புது சொத்துக்கள் பதிவு பண்றதோ, சொத்துக்கள் வாங்குறதோ, சொத்துக்கள் விற்கிறதோ கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுத்தல் அப்படிங்கிறது அந்த அன்னைக்கு தள்ளி போடும். புரியுதுங்களா? அந்த அன்னைக்கு தள்ளி போடுங்க. ஒரு அலுவலகத்தில் இருக்கிறீங்கன்னா அன்றாட வேலைகளை நீங்க செய்யுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்றாட வேலைகள் செய்வதற்கு தான் இந்த பரிகாரங்கள். புரியுதுங்களா? ஆனா ஒரு புதிய முடிவெடுக்கிறது, புதிய புதிய இது இருக்கிறதெல்லாம் அந்த அன்னைக்கு வேண்டாம், தவிர்த்துக்கு. சந்திராஷ்டமத்துக்கு இல்லை. எல்லாம் அல்ல இறைவனுடைய பேரருள் துணை நிற்கும். கட்டாயம் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திப்போம். சந்திராஷ்டமம் என்பது பயப்படக்கூடியதல்ல, கவனமாக இருக்க வேண்டிய நாள் என்பதை புரிந்து கொண்டால் போதும். அதுதான் நம்முடைய சித்தாந்த ரீதியா எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா நம்ம சொன்னோம். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது பாண்டிக் ஆஸ்ட்ரோ சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.